லோகா சாப்டர் 1 சந்திரா. சந்திரா யாரு? சந்திராக்கு என்ன பவர் இருக்கு? அந்த பவர் அவங்களுக்கு எப்படி கிடைச்சிச்சு? இது மூலியமா ஆர்கன் டிராபிக்கிங்க என்ன போறாங்க சந்திரா இப்படிங்கிற மிஸ்ட்ரி அண்ட் மித் கலந்த ஒரு சூப்பர் ஹீரோ கான்செப்ட்ல வந்த இந்த படம் தான் லோகா த சாப்டர் 1. இந்த படத்தை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி எப்பவும் போல ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க ஜெயராமகிருஷ்ணன் பேசுறேன். குட்டி மெசேஜ். ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி, குடும்ப பொறுப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லாத்துக்குமே நீங்க வந்து சின்னவனா இருக்கலாம், பெரியவனா இருக்கலாம், இல்ல நடுவுல பிறந்தவங்களா இருக்கலாம். அப்பா அம்மாக்கு அப்புறம் உங்க ஃபேமிலி உங்க பொறுப்பு அப்படின்னு வர அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுக்கேத்த மாதிரி நம்ம இருக்கோமான்னு கேட்டா கண்டிப்பா நிறைய பேர் கிடையாது, நான் உட்பட. எது செஞ்சாலுமே பத்தாது, நம்ம கரெக்ட்னு நினைக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பா நம்மளே ரியலைஸ் பண்ற கட்டம் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது தான் தெரியும். ஸோ அதனாலேயே வந்து அதுக்கு ஏத்த மாதிரி தப்பாவே இருந்தாலும் தெரியாததை கத்துக்கிட்டாதான் வந்து நம்ம லைஃபை அந்த பொறுப்போட லீட் பண்ண முடியும். ஸோ அந்த விஷயத்த கூச்சம் இல்லாம வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க, எனக்கு இது தெரியலன்னு. அப்பதான் புது புது தவறுகள் செஞ்சு சரியான விஷயத்த கத்துக்க முடியும். லோகா த சாப்டர் 1 இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பர் ஹீரோ படத்தை தாண்டி சூப்பர் நேச்சுரலான ஒரு விஷயத்தை பேஸ் பண்ண படம் தான் இது. அந்த விஷயத்துக்கு முக்கியமா தேவைப்படுறது ஆர்ட் டைரக்ஷன், ஸ்டண்ட் கோரியோகிராஃபி அண்ட் சினிமோட்டோகிராஃபி. இது மூணுமே பக்காவா ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த மாதிரி ஒரு கான்செப்டை இப்போ கரண்ட் ஜென்ரேஷன்ல எப்படி வந்து டீல் பண்ணணுமோ அந்த ஒரு விஷயத்த ரைட்டிங்ல அவ்வளோ ஸ்ட்ராங்கா எழுதி அதை விஷுவல் பண்றதுக்கு இந்த ஆர்ட் டைரக்ஷன், ஸ்டண்ட் கோரியோகிராஃபி அண்ட் சினிமோட்டோகிராஃபி ஒரு டூலா சூப்பரா யூஸ் ஆயிருக்கு இந்த படத்துக்கு. இந்த மூணு டீமோட ஒர்க்குமே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பாராட்டத்தக்கவை. இந்த லோகா சாப்டர் 1 படத்தை பொறுத்த அளவுல விஷுவல் எஃபெக்ட்ஸுமே வந்து குறை சொல்ற மாதிரி பெருசா எதுவும் இல்லை. இந்த கதைக்குள்ள இருக்கிற மாதிரி தான் வந்து விஎஃப்எக்ஸ் சிஜிஐ ஷாட்ஸ் எல்லாம் வந்து வச்சிருக்காங்க. ஒரு சில இடங்கள்ல என்னடா கொஞ்சம் பிசிறு தட்டுற மாதிரி இருந்தாலும் இந்த படத்துல இருக்கிற அந்த ஒரு மிஸ்ட்ரி அண்ட் மித்து, அடுத்து என்ன நடக்க போகுது, இவங்க எல்லாம் யாரு அப்படின்னு ஆடியன்ஸ் யோசிக்க வச்சுட்டே இருக்கிறங்காட்டி அந்த பெரிய விஎஃப்எக்ஸ் மிஸ்டேக் எல்லாம் உங்க கண்ணுல ரொம்ப சின்னதா தான் தெரியும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் சூப்பர் ஹீரோ படங்களுக்கு இருக்கிற மாதிரி வந்து இது வந்து இவங்க அவ்வளோ பெரிய சூப்பர் ஹீரோ, இவங்களெல்லாம் நம்ம வந்து காட் லெவல்ல வந்து பார்க்கணும் அப்படின்னு மக்களை பார்க்காம சூப்பர் ஹீரோவை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி அவங்கள சுத்தியே கதை நவர்ற மாதிரி வந்து இந்த லோகா சாப்டர் 1 படத்தை எடுத்து கொடுத்துருக்காங்க. அண்ட் மக்களோட மக்களா கலந்து எப்படி இப்படி மர்மமா வந்து இருக்கிறாங்க அண்ட் ஸ்ட்ரேஞ்சர்ஸை மீட் பண்ணும்போது எந்த மாதிரி டீல் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொஞ்சம் லேசா அங்கங்க டச் பண்ணிட்டு போயிருக்காங்க. அண்ட் சூப்பர் ஹீரோ படங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு ஸ்டீரியோ டைப் இந்த படத்துல வந்து நீங்க பார்க்க மாட்டீங்க. ஒரு நார்மல் ஃபிலிம் பாக்குற மாதிரி தான் வந்து இந்த படத்தை வந்து நீங்க பாப்பீங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இவர் அப்படி இருப்பாரு, இவங்களுக்கு எவ்வளவு பெரிய பவர் இருக்கு தெரியுமா, இவரால தான் நம்மளை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு ஸ்டீரியோ டைப்புக்குள்ள எல்லாம் வந்து இந்த படம் மாட்டாம ஒரு நீட்டான ஒரு படமா வந்து தெரியுது. பட் இருந்தாலும் இந்த படத்துல இருக்கிற நெகட்டிவ்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, கதையை எங்க நான் புடிச்சு சொல்றது, ஏன் இதெல்லாம் பண்றாங்க, ஓகே இதுக்கான பேக் ஸ்டோரி இவங்களுக்கு இப்படிதான் பவர் கிடைச்சிச்சு, அதெல்லாம் வந்து ரொம்ப ஜஸ்டிஃபைங்கா வந்து சொல்லியிருக்கீங்க. பட் இப்ப கரண்ட்ல அவங்களுக்கான தேவை என்ன, வாட் இஸ் த நீட் அண்ட் வாண்ட், ஏன் அவங்க வந்து இன்னும் இங்க இருக்கிறாங்க, இதுக்கு பின்னாடி இருக்கிறதெல்லாம் என்ன அப்படிங்கறத இன்னுமே கொஞ்சம் தெளிவா வந்து சொல்லியிருக்கலாம். ஆர்கன் டிராபிக் எல்லாம் காட்டுறீங்க, பட் அதுக்கும் இவங்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் இன்னுமே ரைட்டிங் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருக்கும். அண்ட் இந்த வேர்ல்டை பில்ட் பண்றதுக்கே பாத்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் எடுத்துக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த ஸ்டார்டிங்ல கல்யாணிக்கும் நஸ்லினுக்கும் நடக்கிற அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அதுல இருந்து ஆரம்பிச்சிருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு பர்சனலா. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லைங்க, சும்மா இவங்க இங்க இருக்காங்க, இங்க அங்கிருந்து இங்க வந்திருக்காங்க, இவங்க எதிர்த்த வீட்டுல இருக்காங்க அப்படின்னு தேவையில்லாத சீன்ஸ் தான் பாக்குற மாதிரி இருந்துச்சு. ஒரு முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் அவாய்ட் பண்ணிருக்கலாம். மோஸ்ட்லி அதெல்லாம் ஃபில்லர் மாதிரி தான் தெரிஞ்சு. பர்சனலா என்ன கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட எனக்கு செகண்ட் ஹாஃப் தான் பிடிச்சிருந்துச்சு. அண்ட் ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே நீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் சர்ப்ரைஸ் பண்ணி எல்லாரும் பேசும்படி ஒரு கேரக்டர் வந்து இந்த படத்துல இருக்கணும்னா நாச்சியப்பன் அப்படிங்கிற கேரக்டர்ல சாண்டி மாஸ்டர் நடிச்சதுதான் நீட்டான ஒரு ஆக்டிங். அண்ட் இதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ண போறாரு அப்படிங்கிறது வந்து ஒரு யூனிவர்ஸ் படம். இதுதான் ஃபர்ஸ்ட் படம் அந்த யூனிவர்ஸ்ல, லோகாங்கிற ஒரு சினிமேட்டிக் யூனிவர்ஸ்ல இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் படம். சந்திரா அப்படிங்கிற ஒரு கேரக்டரை நல்லாவே எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இது கூடயே வந்து கேமியோஸா 2-3 கேரக்டர்ஸை காட்டியிருக்காங்க. அண்ட் உமன் சென்ட்ரிக் அப்படின்னு கான்சென்ட்ரேட் பண்ணாம இப்போ நடைமுறையில இருக்கிற ஒரு விக்டிம் கான்செப்டை வந்து எடுத்து அதுல உமன் சென்ட்ரிக்கா என்ன பண்ண முடியும் அப்படின்னு வந்து ஹேண்டில் பண்ண விஷயம் ரொம்பவே பாராட்டத்தக்கவை. அண்ட் எது ஒர்க் அவுட் ஆகுமோ இல்லையோ கண்டிப்பா இந்த படத்தோட ஹியூமர் போர்ஷன் கண்டிப்பா என்ஜாய் பண்ணி பாப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த படத்தை நான் பிராட்வே சினிமாஸ் எபிக்ல தான் பார்த்தேன், கோயம்புத்தூர்ல. பிஎல்எஃப் ஃபார்மேட், ஃபுல் ஃபார்மேட், மேலேயும் கீழே ஸ்கோப் இல்லாம ஃபுல் ஸ்கிரீன்ல வந்து போட்டு காட்டியிருக்காங்க இந்த படத்தை. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது மேலேயும் கீழே கிராப் பண்ண மாதிரி வந்து நிறைய பேர் வந்து சொன்னீங்க என்கிட்ட. பட் அந்த மாதிரி எல்லாம் வந்து இல்ல, ஒரு ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எபிக்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். மேலேயும் கீழே கிராப் பண்ணி ஸ்கோப் போட்டெல்லாம் காட்டல, ஃபுல் ஸ்கிரீன் கவர்ல தான் காட்டியிருக்காங்க. ஒரு பிஎல்எஃப் எபிக் ஃபார்மேட் எப்படி இருக்கணும்னு விட்னஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா இந்த படத்தை நீங்க போய் தியேட்டர்ல பார்க்கலாம். இதோட விஷுவல் அண்ட் சவுண்ட் டிசைன் ஆகவே, அண்ட் சவுண்டை பத்தி சொல்லும் போது ஜேக்ஸ் விஜயோட மியூசிக்கும் டான் வின்சென்ட்டோட மியூசிக் சூப்பர்வைசரும்
இந்த படத்தை இன்னொரு லெவலுக்கு எலிவேட் பண்ணுது. ஸோ ஓவராலா கல்யாணி பிரியதர்ஷன், நஸ்லின், சாண்டி மாஸ்டர் அண்ட் சர்ப்ரைஸா வர 4-5 கேரக்டர்ஸ் இவங்களுக்காகவும் இந்த படத்தோட விஷுவல் அண்ட் சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவும் இந்த படத்தை நீங்க எபிக்ல பார்க்கணும்னு நினைச்சிருந்தா பார்க்கலாம். நார்மல் தேட்டர்ல வந்து நல்ல சவுண்ட் குவாலிட்டி அண்ட் பிக்சர் குவாலிட்டி உள்ள தேட்டர்ல கண்டிப்பா போய் பாருங்க. லேட் ஆனாலுமே நானும் லேட்டா தான் வந்து இந்த படத்தை பார்த்தேன். உங்களுக்கு ஒரு புது விதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த படம் வந்து உங்களுக்கு தரும்னு நினைக்கிறேன். ஃபேமிலியா குழந்தைகளை கூட்டிட்டு போய் பார்க்கலாம் இந்த லோகா சாப்டர் 1 படத்தை. அண்ட் இந்த லோகா சாப்டர் 1 படத்துக்கு என்னோட ரேட்டிங் என்னன்னு கேட்டீங்கன்னா 100க்கு ஒரு 60 மார்க்ஸ் தாராளமா தருவாங்க. லோகா சாப்டர் 1 not a usual cliche superhero movie, but it has to be more detailed and it has to build its world and to have more cinematic experience in its upcoming cinematic universe movies. நான் உங்களை இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோல சந்திக்கிற வரைக்கும் நீங்களும் நல்லா இருங்க, எல்லாரையும் நல்லா வச்சிருங்க. அவ்வளவுதாங்க விஷயம். நன்றி, வணக்கம், பை பை. நான் வரேங்க.